மீண்டும் உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் கண்டி தேவ சபையின் தமிழ் ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுக்கு தெரியும், சபை என்ற விதத்தில் நீங்கள் இந்த சபைக்கு வருகிற ஒரு நபராக இருந்தால் இந்த கடைசி 3 கிழமை நான் போதனை செய்து கொண்டிருப்பது சபை என்ற விதத்தில் நாங்கள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு செல்வது என்பதை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். போன கிழமை நாங்கள் சிங்கள தமிழ் ஆராதனை ஒன்றாக நடைபெறப்பட்டது. அதிலும் நாங்கள் இதே தலையங்கத்தில் பேசினோம். இன்று கடைசி கிழமை நான் இந்த தலையங்கத்தில் பேச போகிற கடைசி கிழமையாக இருக்கிறது. சபை என்ற விதத்தில் நாங்கள் எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு செல்வது. போன கிழமை உங்களுக்கு நினைவிருக்கும் லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் நாங்கள் 22ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை போன கிழமை நாங்கள் பார்த்தோம். இன்று நான் அதே அதிகாரத்தில் லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் விசேஷமாக 13லிருந்து 21, போன முறை 22லிருந்து 34, இன்றைக்கு முன்னால 13லிருந்து 21ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன் இந்த வசனத்தை பார்ப்பது காரணம் என்ன என்று நீங்கள் என்னிடம் கேட்டால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரணம் இதுதான். விசேஷமாக அடுத்த கட்ட சபையாக நாங்கள் மாற வேண்டும் என்றால் எங்களுடைய இருதயத்தில் இயேசு முழுமையாக குடியிருக்க வேண்டும். அடுத்த கட்ட சபையாக நாங்கள் மாற வேண்டும் என்றால் இயேசுதான் எங்களுடைய எல்லாம் என்ற இடத்துக்கு நாங்கள் வர வேண்டும். நாங்கள் எங்களுடைய வார்த்தையில் அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் வெளியிலே இயேசுதான் என்னுடைய எல்லாம் என்று சொன்னாலும் நாங்கள் சொல்லுவதும் நாங்கள் சிந்திப்பதற்கும் யதார்த்தத்துக்கும் இடையில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது, இடைவெளி இருக்கிறது. அப்போ இன்று நாங்கள் பார்க்க போகிறது, மீண்டும் நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய மனதில் சொன்னாலும் இயேசுதான் என்னுடைய எல்லாம் என்று சொன்னாலும் யதார்த்தத்தில் நாங்கள் வாழுவது இயேசுதான் என்னுடைய எல்லாம் என்று நாங்கள் வாழ்கிறோமா இல்லையா என்று ஆண்டவருடைய வார்த்தையினூடாக நாங்கள் பார்க்க போகிறோம். அதுதான் இன்றைய இந்த பகுதி பேசப்படுகிற பகுதியாக இருக்கிறது. இது நான் நினைக்கிற விதத்தில் எனக்கு நான் இதில் பிள்ளையா இருக்கலாம். நான் சொல்றேன், நான் நினைக்கிற விதம் என்று. முதல் தடவை இயேசு ஒருவனை முட்டாள் என்று சொன்ன இடம், ரைட்? முட்டாள் என்று சொன்ன ஒரு இடம் இந்த இடம். அதனால் இது ஏன் அப்படி அவர் சொன்னார், ஏன் அந்த விதத்தில் அவருக்கு அந்த நபருக்கு சொன்னார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அப்படிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இயேசு எங்களையும் பார்த்து அப்படி சொல்லுவாரா என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். அதனால் தான் இந்த பகுதி மிகவும் முக்கியமான பகுதியாக இருக்கிறது. நாங்கள் இதை நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், குழந்தைகளும் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியினால் ஒரு வீடியோவின் ஊடாக இந்த பகுதியை, ஆண்டவருடைய வார்த்தையின் பகுதியை நாங்கள் பார்க்க போகிறோம். அதன் பின்பதாக நாங்கள் முன்னோக்கி செல்வோம். வீடியோவின் ஊடாக அந்த வார்த்தையை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இது ஒரு செல்வந்தனின் உவமை. இவர் இயேசு, கடவுளின் மகனும் உலகின் இரட்சகருமானவர். இயேசு பூமியில் இருந்தபோது அனைவருக்கும் தேவனின் அன்பை பற்றி கற்றுக் கொடுத்து பலரை சுகப்படுத்தினார். மேலும் புயல் காற்றை அமர்த்தினார், இறந்தவர்களை உயிரோடு எழுப்பினார். இது போன்ற பல அற்புதங்களை செய்தார். ஒரு நாள் திரளான ஜனங்கள் இயேசு அவர்களுக்கு கற்பிக்கும்படி ஒன்று திரண்டு வந்தார்கள். திரளான ஜனங்களின் நிமித்தம் அவர்கள் ஒருவரோடே ஒருவர் மிதிப்படும் அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருந்தது. கூட்டத்தில் நின்ற ஒருவன் சத்தமாய், போதகரே, எமது தந்தை விட்டு வந்த சொத்துக்களை எனக்கும் எனது சகோதரனுக்கும் இடையில் பிரித்து தரும்படி அவனுக்கு சொல்லுங்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, இவற்றை தீர்மானிக்கும்படி என்னை நீதிபதியாக வைத்தது யார்? இவ்வாறான பேராசைகளில் இருந்து உங்களை காத்து கொள்ள கவனமாக இருங்கள். மனிதனின் வாழ்க்கை அவனது சொத்துக்களினால் அளவிட முடியாது என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பணக்காரனுக்கு அவனுடைய நிலம் செழிப்பாக விளைச்சலை தந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? எனது விளைச்சலை சேர்த்து வைக்க எனக்கு போதுமான இடம் இல்லையே என்றான். எனவே நான் எனது களஞ்சிய சாலையை இடித்து பெரிதாக கட்டுவேன். அப்பொழுது எனக்கு எனது தானியங்களையும் களஞ்சியங்களையும் சேர்த்து வைக்க போதுமான இடம் இருக்கும். எனக்கு இன்னும் பல வருடங்களுக்கு தேவையான தானியம் இருக்கிறது. எனவே இப்போது குடித்து புசித்து சந்தோஷமாக இருப்பேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அப்பொழுது ஆண்டவர், மதிகேடனே, இன்றைய நாளிலே உன்னுடைய ஆத்துமா
உன்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படும். நீ கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்திருக்கும் களஞ்சியங்கள் யாருக்கு பயன்படும்? தேவனிடத்தில் முறையான உறவை பேணாது இப்படி பூமியின் பொக்கிசங்களை சேர்த்து வைப்பவன் மதிகேடன் என்றார். உங்களுக்கு நான் சொன்னது போல இதில் இந்த பகுதியை நீங்கள் எடுத்து பார்த்தால் 13 21 வசனங்கள் தான் இதில் கூறப்பட்டது. நாங்கள் மீண்டும் அந்த பகுதியை வாசிப்போம். லூக்கு 12 அதிகாரம் 13 21. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐசுவரியம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாய் ஆகும் என்றார். தேவனிடத்தில் ஐசுவரியவனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் தேவனே, இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் மத்தியில் வருகிறோம். அப்பா, இந்த வார்த்தைகளால் நீர் அன்று ஆண்டவரே சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில், உம்மை அறியாத தெரியாத மக்கள் மத்தியிலும் உமது சீசர்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த இந்த பாடம் அவர்களை மாத்திரமல்ல, உம்மை தெரியாதவர்களுக்கும் ஒரு ஆண்டவரே உம்மை தெரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருந்தது. நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தையினால் எங்களுடன் பேசி எங்கள் இருதயங்களில் ஆண்டவரே யாரை நாங்கள் வைத்திருக்கிறோம், யாருக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறோம், யாரை நாங்கள் இன்னும் தேவனாக வணங்குகிறோம் என்பதை எங்களுக்கு காண்பீங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு அடுத்த கட்ட சபையாக மாற வேண்டும் என்றால் எங்கள் இருதயத்தில் இயேசு மாத்திரம் தங்கியிருக்க வேண்டும். அவருக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். அதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். முதல்ல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். நீங்க இந்த சபைக்கு தொடர்ந்து வர்ற ஒரு நபர், அப்படி எல்லாவிட்டால் அதை விட தொடர்ந்து வர்ற நபரை விட இயேசுவோடு ஒரு உறவு இருக்கிற நபராய் இருந்தால் மாத்திரம்தான் நான் இன்று சொல்ல போகிற எல்லாமே உங்களுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற காரியங்களாக இருக்கும். இயேசுவோடு உங்களுக்கு உறவு இல்லாத ஒரு நபர், நீங்கள் புதிதாக இயேசுவை தேடுகிற நபராக இருந்தால், உங்களுக்கு உறவு இல்லாமல் இயேசுக்கு உறவு இல்லாவிட்டால் நான் என்று சொல்லுவது சில வேளை உங்களை மனதை உடைக்கிற இல்லாத உங்களுக்கு கோபத்தை கூட ஏற்படுத்துகிற காரியங்களாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இயேசுவோடு ஒரு உறவு இருந்தால் மாத்திரமே நான் சொல்லுவது உங்களுக்கு விளங்கக்கூடிய காரியங்களாக இருக்கும். இதை நான் முதலில் சொல்ல விரும்புகிறேன். மற்றது இன்னும் ஒன்று நான் சபைக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த காலகட்டத்தில் பணத்தை குறித்து, விசேஷமாக கொடுப்பதை குறித்து பேசுகிற பொழுது இதற்கு காரணம் சபையில் பணம் இல்லாமல் அல்ல. எங்களுக்கு தேவை இருக்கிறது, அப்போ ஒரு நாளுமே தேவை இருக்குது, அது ஒரு நாளும் இல்லாமல் போகாது, அது வேற விஷயம். சபையில் பணம் இல்லாமல் அல்ல, ரைட்? அடுத்தது நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்ல வேணும். நாங்கள் இதை குறித்து பேசுவதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால், இயேசு அவருடைய படிப்பினையில் அதிகமாக, நான் உங்களுக்கு இதை பின்பக காண்பிக்கிறேன், எவ்வளவு அதிகமாக பேசியிருக்காருண்டா கொடுப்பதை குறித்து, பணத்தை குறித்து அதிகமாக பேசியிருக்கிறார். அதனால் நாங்கள் அது உங்களுடைய சீசத்துவ பயணத்தில் ஒரு பகுதி. அதனால்தான் இதை குறித்து நாங்கள் பேச வேண்டும். அடுத்தது தலைமை போதகராய் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். அந்த தீர்மானம் தான், இந்த சபையில யாரு எவ்வளவு கொடுக்கிறார் என்பதை நான் ஒரு நாளும் தெரிந்து கொள்ள போவதில்லை. அது என்னுடைய தீர்மானம், ரைட்? அது என்னுடைய தீர்மானம். இந்த சபையில யாரு எவ்வளவு கொடுக்குறாங்கன்றது நான் தெரிய போறதில்லை. நான் ஒரு நாளுமே என் அக்கௌண்டன்ட்ட போய் கேட்கிறேன்ல, பேர்களை சொல்லுங்க, யார் கொடுக்குறாங்க யார் கொடுக்கல, எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. அப்படி நான் அதுக்கான காரணம் என்னண்டா, மனிதர்கள் என்ற விதத்துல நாங்களும் மனிதர்கள் தான்.
மனிதர்களுடைய விதத்துல எங்களுக்கு யாரு என்ன கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சாண்டா ஒரு ஆளை நான் காண்ற விதத்தை விட்டு மற்ற ஆளை காண்ற விதம் வித்தியாசமா மாறலாம். சில வேளை ஜெபிக்க வரைக்குள்ள சொல்லுவாங்க, எனக்கு இன்றைக்கு கிட்டர்லன்னு சொன்னாங்க, எங்கேயோ வேறொரு சமயஸ்தானம், கிறிஸ்தவம் இல்லை வேறொரு சமயஸ்தானத்துல பூஜைக்கு கொண்டு போற அந்த வட்டி என்று சொல்லுவாங்க தானே, பூஜை வட்டி எடுத்துட்டு போய் அதுக்கு மேல வச்சிருக்கிற தாளை பார்த்து தான் முன்னால கூப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ரைட்? அந்த தாழ்ட அமௌண்ட்டை பார்த்து தான் யாருக்கு முதல் ஜெபம் உண்டு, அவங்க முதல்ல அவங்களை ஆசீர்வதிக்கிறதுன்றதை கொள்வாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்களும் எங்களுக்கு தெரிய வந்துச்சுண்டா, எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களுடைய இருதயத்தில் ஒரு ஆளுக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க சில நேரம் வந்துடலாம். அந்த காரணத்தின் நிமித்தம் தான் நான் உங்களுடைய பிரதான போதகர் என்ற விதத்தில் யாரு கொடுக்கிறது எவ்வளவு கொடுக்கிறதுன்றதை எனக்கு தெரிய தேவையில்லை. ஏன்னா நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி உங்களை நான் வந்து சேவை செய்ய வேணும். எனக்கு ஒருத்தரையும் வேறு விதத்தில் பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. ரைட்? அதுதான் முக்கியமான காரணம், அந்த தீர்மானம் எடுத்த காரணம். இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதை சொல்லுகிற பொழுது இல்லாவிட்டால் சில விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்வதனால ரைட் ரைட் முதலாவது வந்து நான் உங்களிடம் கேட்கறது என்ன, உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த இடத்துல இயேசு இந்த பணத்தை குறித்து பேசுகிற பொழுது 12ஆம் அதிகாரத்துல நாங்க பார்க்கிறோம், இதை வந்து அவர்கள் சீசருக்காகத்தான் ஆண்டவர் இந்த கதையை சொல்லுகிறார், சீசருக்குத்தான் இதை படிப்பிக்கிறார். ஆனால் சீசருக்கு அவர் படிப்பித்தாலும் இந்த இடத்தில் நாங்கள் காண்கிறோம், லூக்கு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காணக்கூடியதா இருக்குது. லூக்கு 12 1ஆம் வசனத்துல இதில் திரளான மக்கள் கூடியிருந்தால், ஆயிரக்கணக்கான மக்கள் ஒருவரை ஒருவர் தள்ளி ஒருவரை ஒருவர் மிதித்து திரளான மக்கள், இந்த மக்கள் எல்லோருமே இயேசுவை அறிந்த மக்கள் அல்ல இந்த இடத்துல. ரைட்? அதுல இது வந்து எல்லோருமே ஆண்டவர் தெரிந்த மக்கள் அல்ல, இதுல இருந்த மக்கள் எல்லாம் ஆண்டவர் தெரிந்தவர்கள் அல்ல. ஆனா ஆண்டவர்களை தெரியாத மக்கள் இருக்கிற இடத்தில், இயேசுவை தெரியாத மக்கள் இருக்கிற இடத்திலும் இயேசு 12ஆம் அதிகாரம் நாங்கள் பார்க்கிறோம் 12ஆம் வசனத்துக்குள் வருகிற பொழுது அவர் பேசுவது வந்து 13ஆம் வசனத்துல அவர் பேசுவது அவருடைய சீசர்களுக்காக, சீசர்களுக்கு தான் இதை கற்றுக் கொடுக்கிறார். ரைட்? எங்களுக்கு கேள்வி என்னன்னா, அவரை தெரியாத மக்கள் இருக்கிற இடத்திலும் கூட அவர் ஏன் இந்த பணத்தை குறித்து சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்? அவருக்கு ஒரு தேவை இருந்தது. அவரை தெரியாதவர்கள் கூட பணத்தை குறித்து இயேசு பார்க்கிற விதத்தை அவரை தெரியாதவர்கள், இயேசுவை தெரியாதவர் கூட தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு தேவை அவர்களுக்கு இருந்தது, இயேசுவுக்கு இருந்தது. இயேசுவுக்கு விருப்பம் என்று அவர் விரும்புகிறார், என்னை அறியாதவர்கள் கூட நான் பணத்தை குறித்து எண்ணத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், நீங்கள் இன்றைக்கு சபையில் இருக்கிறீங்கண்டா, இன்னுமே நீங்க இயேசுவோட ஒரு உறவுக்கு வர இல்லாவிட்டால் அது இன்று நீங்கள் படிப்பிக்கிற விஷயம் உங்களுக்கு இயேசுவை அறிந்து கொள்ளாத உதவியா இருக்கும். உங்களோட நான் பணம் கேட்கறதுக்காக இதை சொல்லல, நீங்க பணம் கொடுக்க சொல்லி நான் இதை சொல்லல. நீங்க இன்னும் இயேசுவை தெரியாத ஒரு நபராக இருந்தால் உங்களுக்கு இயேசுவை தெரிந்து கொள்வதற்காக இது ஒரு உதவியாக இருக்கும் என்பதுதான் நான் இதிலிருந்து உங்களுக்கு சொல்ல வருகிறேன். ரைட்? அடுத்ததாக இந்த பகுதியை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் 3 தலையங்கத்தில் 3 கேள்விகள் நாங்கள் கேட்க வேண்டும். இந்த நாங்கள் வாசிச்ச 12-13 இருந்து 21ஆம் வசனத்துல கதையை புரிஞ்சு கொள்றதுக்கு 3 காரியங்கள். ஒரு கோரிக்கை இதுல இருக்குது, ஒரு ஆள் ஒரு கோரிக்கை விடுகிறார், அதற்கு பின்பதாக ஒரு மறுப்பு இருக்குது, இயேசு அதை மறுக்கிறார், கடைசி ஒரு கண்டித்தல் இருக்கிறது. ஒரு கோரிக்கை, ஒரு மறுப்பு, ஒரு கண்டித்தல். இந்த மூன்றுலையும் நாங்க கேட்கிற கேள்வி என்னென்றால், ஏன் இது செய்யப்பட்டது, ஏன் கோரிக்கை செய்யப்பட்டது, ஏன் மறுக்கப்பட்டது, ஏன் கண்டிக்கப்பட்டது என்ற 3 கேள்வியை நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு கோரிக்கை நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கிறது வந்து விசேஷமாக 13ஆம் வசனம் பாருங்க என்ன சொல்லுது. 13ஆம் வசனத்தை வாசிங்க மீண்டும். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். பாருங்க, ஒரு கோரிக்கை, ஒரு விண்ணப்பம். இந்த இடத்துல ஒருவர் வந்து சொல்லுகிறார், எனக்கு ஆஸ்தி கிடைக்கப்பட்டது, என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு ஆஸ்தியை கொடுத்திருக்கிறார்கள், அந்த ஆஸ்தி எனக்கும் என் சகோதரனுக்கும் சொந்தமாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய சகோதரன் அதை என்னோடு இப்ப பங்கை கொடுப்பதற்கு அவன் மறுக்கிறான். ஆசிரியரே, பாருங்க என்னன்னு சொல்லப்படுகிறது, போதகரே இல்லது ஆசிரியர் என்று, டீச்சர் என்று தான் இங்கிலீஷ்ல இருக்குது. ஆசிரியரே, போதகரே, நீங்கள் இதை அவனுக்கு கட்டளையிட்டு அவனிடம் சொல்லுங்கள், என்னுடைய பகுதியை எனக்கு தரும்படி என்று இந்த நபர் அவனிடம் கேட்கிறான். நான் சொன்னதானே
முதலாவது வந்து என்னது? கோரிக்கை. ஏன் இந்த கோரிக்கை இயேசு கொண்டு வரப்பட்டது? கேள்வியாக தான் நாங்கள் கேட்கிறோம். ஏன் இந்த கோரிக்கை இயேசு கொண்டு வரப்பட்டது? முதலாவது தான், அந்த காலகட்டத்தில் ஆசிரியர்கள் ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக் கொடுப்பவர்களிடம் இவ்வாறான பிரச்சனைகள் கொண்டு வருவது வழக்கம். ரைட்? ஏனென்றால் அந்த காலத்துல கோர்ட் இருக்கல்ல, ஜட்ஜ் இருக்கல்ல, இந்த இன்றைக்கு இருக்கிற மாதிரி லாயர்ஸ் இருக்கல்ல, ஒருத்தருமே இருக்கல்ல. அப்ப ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கிற நபரிடம் அவர்கள் வருவார்கள். ஏனென்றால் ஆண்டவரின் வசனத்தின் படி இதற்கு எங்களுக்கு ஒரு பதில் தாங்க என்று ஒரு ஆசிரியரை தேடி வருவார்கள். அது வழக்கம். அதுதான் அந்த காலகட்டத்திலும் விசேஷமாக இயேசு ஒரு ஆசிரியராக பிரபல்யமாகி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த ரெண்டு பேரும் வராங்க. அவங்களும் இயேசுவிடம் வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு இதுக்கு ஒரு பதில் தாங்க, இதற்கு நீங்க ஒரு பதிலை கொடுங்க, வசனத்தை ஆண்டோட வார்த்தையின் படி எங்களுக்கு சரியான பதிலை கொடுங்கன்னு அவரிடம் வராங்க. ரைட்? அதான் முதலாவது காரணம். ரைட்? அதான் சாதாரணமாக எங்களுக்கு காணக்கூடிய காரணம். ஆனால் அதை விட இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து இயேசுவின் படிப்பினைகளை எடுத்து பார்த்தால் அவருடைய படிப்பினையில் அவர் அதிகமாக படிப்பித்த தலையங்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? அவர் படிப்பித்த எல்லா படிப்பினைகளிலும் 4 நற்செய்தி புத்தகத்தையும் எடுத்து பார்த்தா அவர் படிப்பிச்ச எல்லா தலையங்கத்திலும் அவர் அதிகமாக படிப்பித்த தலையங்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? நான் சொல்லுவேன் உங்களுக்கு. பணத்தை குறித்து தான் அவர் அதிகமாக படிப்பித்திருக்கிறார். பணத்தை குறித்து தான் அவர் அதிகமாக படிப்பித்திருக்கிறார். நீங்கள் போய் லூக்கா புத்தகத்தை மாத்திரம் எடுத்து ஒரே தடவை இருந்து முழு புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு காணக்கூடியதா இருக்கும் எவ்வளவு அவர் பணத்தை குறித்து பேசியிருக்கிறார். லூக்கு 11:18 குறித்தது, லூக்கு 12ஆம் அதிகாரம் பணத்தை குறித்தது, லூக்கு 16ஆம் அதிகாரம் பணத்தை குறித்தது. ஏன் லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் நான் எப்படி மனம் திரும்ப வேண்டும் என்று யோவானிடம் கேட்ட பொழுது அவன் கொடுத்த பதில பாருங்க. லூக்கு 10 போடுங்க. லூக்கு 3ஆம் அதிகாரம் 10ல இருந்து 14ஆம் வசனத்தை போடுங்க. பாருங்க, வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதாவது என்னென்று மனம் திரும்ப வேண்டும். ஓகே, வாசிங்க 11. அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். மனம் திரும்புறது எப்படி? 2 அங்கி இருந்தா அவன்கிட்ட கொடுங்க. அதான் அவர் சொல்றார். அடுத்தது 12ஆம் வசனம். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஆயக்காரருக்கு யோவான் என்ன சொல்றான்? 13ஆம் வசனத்துல பாருங்க என்ன சொல்றாரு. அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள். உங்களுக்கு கட்டளையிட்டதை விட அதிகமான பணம் சேகரிக்க வேண்டாம். மனம் திரும்புறதுக்கு சொல்ற விஷயங்களா? 14ஆம் வசனத்தை பாருங்க. போர் சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள். உங்கள் சம்பளமே போதும் என்றுங்கள், அதை விட போய் ஆக்கள் எடுக்க வேணாம். மனம் திரும்புறதுக்கு யோவான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலயும் பணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்றேன்டா, பணம் வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். எங்களோட வாழ்க்கையில ஆண்டவருடைய ஸ்தானத்தை எடுக்கிற விஷயம் என்றபடியே தான் தொடர்ந்து பணத்தை பற்றி பேசப்பட்டுகிறது. லூக்கு 16ஆம் அதிகாரத்தில் பரிசேயர்களை அவர் இயேசு எதிர்த்து பேசுகிற பொழுது அவர்களுக்கு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் பணத்துக்கு அன்பு செலுத்துறவர்களாக இருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அதே மாதிரி லூக்கு 19ஆம் அதிகாரம் ஜக்கியஸ் கதையை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் இயேசுவை கண்டு கொண்ட பொழுது 50 விதமான அவனது சொத்துக்களை அவன் பகிர்ந்து கொடுக்கிறதை உங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது. லூக்கு 11ஆம் இடத்துல தான் முதலாக இயேசு வந்து 10% கொடுப்பதை நீங்க அங்கீகரித்த இடமாக காணப்படுகிறது. பலர் எங்கள்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் 10% கொடுக்கிறது வந்து பழைய ஏற்பாட்டு கதை, புதிய ஏற்பாட்டில் எங்கே இருக்கு? இந்த நான் உங்களுக்கு சொல்றேன். லூக்கு 16ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. நான் அதை கடைசியில் முடிக்கக்குள்ள உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதுல சொல்றார் இயேசு 10% கொடுப்பதை நிறுத்த வேண்டாம் என்று அவர் பரிசேயர்களுக்கு சொல்வதை எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது. இன்னும் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு வந்து 39 parables உவமைகளை சொன்னார். 39 உவமைகளை இயேசு சொன்னார். அந்த 39 உவமைகள்ல 11 உவமைகள் பணத்தை சொத்தை குறித்ததாய் காணப்படுகிறது. யோசிச்சு பாருங்க. 39 உவமைகள்ல 11 உவமைகளே பணத்தையும் சொத்தையும் குறித்து அதை எவ்வாறு நாங்கள் கையாள வேண்டும் என்பதை குறித்த உவமைகளாய் காணப்படுகிறது. இதுதான் இந்த
நபர் இயேசுவிடம் வந்து கேட்கிறார், எனக்கு என்னுடைய சகோதரனுக்கு சொல்லுங்க, அந்த இதை பகிர்ந்து கொடுக்க சொல்லுபடி சொல்லுங்க. ஏனென்றா இயேசு எப்பொழுதுமே நீதியை நிலைநாட்டுகிறார். பணத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்காக அவர் படிப்பித்தவர். அதன் காரணத்தினால்தான் இவன் வந்து இயேசுவிடம் கேட்கிறான், இயேசுவே எங்களுக்கு வந்து இந்த சொத்தை பகிர்ந்து கொள்ளும்படி இவருக்கு என்னுடைய சகோதரனுக்கு சொல்லுங்க கேட்பதற்கான இந்த கோரிக்கை, இந்த விண்ணப்பத்துக்கான காரணம் இதுவாக இருக்கிறது. விளங்குதா உங்களுக்கு? முதலாவது விண்ணப்பம் ஏன்? 2 காரியம். ஒன்று வந்து அந்த காலத்தில் ஆசிரியர்களிடம் விண்ணப்பம் கேட்பது ஒரு சாதாரண விஷயம். அடுத்தது இயேசு அதிகமாக அவருடைய கற்பனைகளில் கற்றுக் கொடுத்தது பணத்தையும் அதில் நியாயத்தையும் குறித்து, சரியாக பணத்தோடு வாழ்வதை குறித்து. அதன் நிமித்தம் தான் இந்த நபர் அவன் வந்து இயேசுவிடம் கேட்கிறான், இந்த பணத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படி. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவத்திலே கொடுப்பதுதான் இருதயம். நான் சொல்றது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. கிறிஸ்தவத்தில் கொடுப்பதுதான் இருதயம். ரைட்? எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய குணாதிசயம், கிறிஸ்தவ குணாதிசயங்கள் பெரிய 3 காரியங்கள் என்னன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 13:13 போன வருஷம் நான் கதைச்சேன். 3 காரியங்கள். ஒன்று வந்து விசுவாசம், மற்றது எதிர்பார்ப்பு, மற்றது என்னது? விசுவாசம், எதிர்பார்ப்பு. மூன்றாவது என்னது? எங்க வசனம் தெரிஞ்சாக்கள் மாறி விளங்க இல்லை. விசுவாசம், எதிர்பார்ப்பு, அன்பு. இந்த 3 தான் கிறிஸ்தவ குணாதிசயங்களின் முக்கியமான 3 காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டியது. விசுவாசம், எதிர்பார்ப்பு, அன்பு. எப்படி எங்களோட விசுவாசத்தை நாங்கள் வளர்ப்பது? எப்படி எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் கிரியைக்கு போடுவது? எப்படி எங்களுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் கிரியைக்கு போடுவது? எப்படி எங்களுடைய அன்பை நாங்கள் கிரியைக்கு போடுவது? பணத்தை போடாமல் எங்களுக்கு இது 3ஐயும் வளர்க்க முடியாது. விசுவாசம் என்பது பணத்தை கொடுத்தல், இயேசுவை நம்புதல், தேவனை நம்புதல். எனக்கு இருக்கிறதை நான் கொடுத்து விட்டு அவரை நம்புகிறேன், அவர் எனது தேவைகளை சந்திப்பார் என்பது. விசுவாசத்தை ஒரு நாளும் வளர்க்க முடியாது பணத்தை கொடுக்காமல். எதிர்பார்ப்பு என்றால் என்ன? போன கிழமை நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் போடுகிறோம். சில காரியங்களில் எங்களுக்கு பெருமதியை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் கொடுக்கிற காரியங்களே எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. சில நேரங்களில் எங்களுடைய ஆடைகள் மேல் நாங்கள் எங்கள் எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறோம். சில நேரங்கள் நாங்கள் சாப்பிடுற இடங்கள்ல அது எங்களுக்கு இருக்கிற வாகனங்கள், எங்களுக்கு இருக்கிற வீடுகள், எங்களுக்கு இருக்கிற சொத்துக்கள், இவைகள் தான் எங்களுக்கு எதிர்பார்ப்பை கொடுக்கிறது. அதுதான் எங்களுக்கு எதிர்பார்ப்பை கொடுக்கிறது என்றால் அதை கொடுக்காவிட்டால் இயேசுவின் மேல் உங்கள் எதிர்பார்ப்பை வளர்க்க முடியாது. ஆண்டவரின் மேல் உங்களுடைய எதிர்பார்ப்பை வளர்க்க முடியாது. அன்பு என்றால் என்ன? என்னுடைய சகோதரனுக்கு நான் எனக்கு அன்பு செலுத்துவதை போல் அன்பு செலுத்த வேண்டும். நான் என் சகோதரனுக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்றால், சகோதரனுக்கு தேவை இருந்தால் நான் கிரியையின் ஊடாக எப்படி அன்பு செலுத்துவது? என்னுடைய பணத்தை என் சகோதரன் தேவைக்கு கொடுத்தால் மாத்திரம்தான் அது அந்த அன்பு கிரியையாய் மாறுகிறது. பாருங்க, ஆண்டவர் சொன்ன 3 முக்கியமான குணாதிசயங்கள், எதிர்பார்ப்பு, விசுவாசம், அன்பு. இந்த 3ஐயும் எங்களுக்கு வளர்க்க முடியாத எங்களோட வாழ்க்கையில பணம் எங்களுக்கு கொடுக்காவிட்டால், அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்தவத்தின் இருதயமே கொடுத்தல் தான். கொடுத்தல் இல்லாவிட்டால் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை. நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு, சீசத்துவம் இது. அதாவது கொடுத்தல் ஒரு சீசத்துவம். கொடுக்காவிட்டால் எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நாளும் எங்களுக்கு வளர்ச்சி இல்லை. அதான் முதலாவது காரியம். இரண்டாவது வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு மறுப்பு. ரைட்? 14ஆம் வசனத்தை பார்ப்போம். 14ஆம் வசனத்துல என்ன நடக்குது? அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். இயேசு புதினமான ஒரு விஷயம். இதுல என்ன புதினமான விஷயம் என்றா, இயேசு அவன் கொடுத்த கோரிக்கை மறுக்கிறார். அவர் பாருங்க என்ன சொல்றாரு. மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்று கேட்கிறார். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிறவர் யார்? யாரு? யாரு? ஏசப்பா ஒரு நாள் வரப்போகிறார் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக. ஆம், இதான் வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏசப்பா மீண்டும் வரப்போகிறார் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக. ஒரு நாள் அவர் வந்து இந்த உலகத்தில் அவர் எங்களை ஆடுகளையும் மந்தைகளையும் வேறு பிரித்து அவர் எங்களை நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் வரப்போகிறது. ஆண்டவருடைய வார்த்தையில் அது இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் அதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் அவர் கேட்கிற கேள்வியை பாருங்க, அதான் புதினமா இருக்கிறது. என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாக நியாயம் தீர்ப்பதாக வைத்தவர் யார்?
ஒரு நாள் நியாயம் தீர்க்க வருகிறவர் இந்த இடத்தில் கேட்கிறார், என்னை யார் உங்களுக்கு ஒரு நியாயம் தீர்க்கிறதாக வைத்தவர் என்று கேட்கிறார். அதுதான் ஒரு புதினமான விஷயம். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவர் இந்த உலகத்துக்கு வந்தது சொத்தை பிரிக்க நியாயம் தீர்ப்பதற்கல்ல. அவர் இந்த உலகத்துக்கு வந்த காரணம் சொத்தை பிரிக்க நியாயம் தீர்ப்பதற்கல்ல. சொத்தை பிரிப்பதற்கு முன்பதாக அவனுடைய இருதயம் பிரிக்கப்பட வேண்டும். அதை நியாயம் தீர்க்கத்தான் அவர் வந்திருக்கிறார். அவருடைய இருதயம் நியாயம் பிரிக்கப்படாமல் அவர் சொத்தை பிரிப்பதற்கு அவர் ஒரு நாளும் அவர்களிடம் பதில் கொடுக்க போறதில்லை. அதற்கு யாராவது வந்து இயேசுவுடன் ஒரு உறவு இல்லாத நபர் வந்து அவரிடம் வந்து என்னுடைய சொத்தை பிரித்து தாங்கள் என்று சொன்னா இயேசு அதற்கு பதில் கொடுக்க போவதில்லை. அதற்கு காரணம் அவர் இந்த உலகத்துக்கு வந்தது சொத்து பிரிக்கிறதுக்கு அல்ல. அவர் இந்த உலகத்துக்கு வந்தது எங்களுடைய வாழ்க்கையை பிரிப்பதற்காக. எப்படி பிரிக்கணும் எங்களுடைய வாழ்க்கையை? எங்களுடைய இருதயங்கள்ல இன்னுமே நாங்கள் நமஸ்காரம் செய்கிற, கும்பிடுகிற, முதலிடம் கொடுக்கிற எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது. அந்த தெய்வங்கள்ல இருந்து எங்களுடைய இருதயத்தை பிரித்து அவருக்கு நாங்கள் நமஸ்காரம் செய்கிற நபர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நான் சொல்றது புரிஞ்சு கொள்றீங்களா? தெளிவா இருக்குதா நான் உங்களுக்கு சொல்றது? அவர் வந்ததுக்கு காரணம், இந்த உலகத்துக்கு அவர் வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து சொத்து பிரிச்சு கொடுக்கிறதுக்கு அல்ல. அவர் இந்த உலகத்துக்கு வந்த முக்கியமான காரணம் எங்களுடைய இருதயத்தை பிரித்து, அதாவது இயேசுவுக்கு முதலிடம் தான் யார் என்பதை காண்பிப்பதற்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அவருடைய மிஷன், அவருடைய பணி என்ன? அவர் என்னத்துக்காக வந்தார்? அவர் எதற்காக அவரை இந்த இடத்துல பாருங்க, அவரை அப்பாயிண்ட் பண்ணது, அவரை நியமித்தது எதற்காக? அவரை நியமித்தது எதற்காக? அவருடைய பணி என்ன? 15ஆம் வசனத்துல பதில் இருக்குது பாருங்க. 15ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். முக்கியமான விஷயம் பாருங்க. இதுல என்ன சொல்றாருண்டா, இதுல பாருங்க 2வது பகுதி மிகவும் முக்கியமான விஷயம். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இது வந்து கிரேக்க வார்த்தை. இதுல கிரேக்க மொழியில் தான் இது சொல்லப்பட்டது. கிரேக்க மொழியில அவர் என்ன சொல்றாருண்டா, இதுதான் அவர் சொல்றார், you do not exist in your possession. That is what it says. நீ வந்து வாழ்வது உன்னுடைய அஸ்தியின் ஊடாக அல்ல. நீ வாழ்வது உன்னுடைய அஸ்தியின் ஊடாக அல்ல. இதுல அதான் அவர் சொல்லுகிறார், எவ்வளவு திரளான அஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ரைட்? எவ்வளவு திரளான அஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. நீ வாழ்வது உன் அஸ்தியின் ஊடாக, உனக்கு இருக்கிற சொத்தின் ஊடாக அல்ல என்று இயேசு இந்த இடத்தில் மிக தெளிவாக இந்த இடத்தில் சொல்லுகிறார். அப்படியாண்டா வாழ்க்கை என்ன இருக்கு? இதுல சொல்லுதானே, அஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றால். அப்படி என்றால் ஜீவன் என்றால் என்ன? ஜீவனில் ஜீவம் என்று சொல்லுகிற பொழுது அதில் என்ன இருக்க வேண்டும்? அவர் இந்த நபருக்கு சொல்லுகிறார், நீ நினைக்கிற உனக்கு உண்ட பெற்றோர்களால் கொடுக்கப்பட்ட இந்த சொத்து, இந்த அஸ்தி தான் உனக்கு வந்து உன்னை ஜீவிக்க போகிறது நீ நினைக்கிறாய். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, எங்களோட வாழ்க்கைய எங்களை ஜீவிக்க போகிற ஒரு காரியம் இருக்குது என்று அதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லாருமே எல்லா இடத்துலையுமே நாங்கள் எல்லோருமே நாங்கள் விசுவாசிக்கிற, எங்களுடைய முழு விசுவாசத்தை வைத்திருக்கிற, இதுதான் என்னை ஜீவிக்க வைக்க போகிறது என்று அதன் மேல் நாங்கள் விசுவாசம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க அவர் சொல்றார், இயேசு சொல்றார், நீ எனக்கு வந்து நல்ல ஆசிரியரே என்று எனக்கு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி நீ வந்து எனக்கு வந்து நீங்க வந்து ஆண்டவருடைய மகனே, தேவகுமாரனே என்று என்ன அழைக்கலாம். ஏன் நீ என்ன தேவன் என்று கூட அழைக்கலாம். ரைட்? அழைச்சாலும் நீ என்கிட்ட வந்து சொன்னியண்டா, உன்னுடைய அஸ்தியை எனக்கு வேறு பிரித்து என்று சொன்னண்டா, அது என்னுடைய வேலை அல்ல. அதற்காக நான் வரவில்லை என்று இயேசு சொல்லுகிறார். ரைட்? நான் வந்ததுக்கு காரணம் என்ன? நான் வந்ததுக்கு காரணம் வந்து நீ நினைக்கிற உன்னுடைய தேவைகளை சந்திப்பதற்காக நான் இந்த உலகத்துக்கு வரவில்லை. நீ நினைக்கிற உனக்கு ஜீவன் கொடுக்கிறேன்னு நினைக்கிறதை உனக்கு கொடுப்பதற்காக நான் வரவில்லை. நான் உனது ஜீவனாக மாற வந்துள்ளேன் என்று அவர் சொல்லுகிறார். சபை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நீ நினைக்கிற காரியம், உனக்கு ஜீவனை கொடுக்குதுன்னு நினைக்கிற காரியத்தை உனக்கு கொடுப்பதற்காக நான் இந்த உலகத்துக்கு வரவில்லை. நான் உனது ஜீவனாக மாற வந்திருக்கிறேன். சொல்றது நான் விளங்குதா? உங்களுக்கு தெளிவா இருக்குதா நான் சொல்றது? Right? I'm not here to get you things that you think will make your life. I am here to be your life.
I'm here to be your life. இயேசு எங்கள் எல்லாரோடும் ஒரு கேள்வி கேட்கிறார். ஏன் நீங்க இயேசுட்ட வாரீங்க? ஏன் நீங்க இயேசுட்ட வாரீங்க? இயேசுவிடம் நீங்க வருவதற்கான காரணம் என்ன? இன்னைக்கு பலர் இயேசுவிடம் வருவது செல்வந்தர்கள் ஆகுவதற்காக. பலர் இன்று இயேசுவிடம் வருவது செல்வந்தர்கள் ஆகுவதற்காக. ஆண்டவரே வீடத்தாங்க, காரத்தாங்க, வெளிநாட்டுக்கு அனுப்புங்க, நல்ல இதத்தாங்க அதத்தாங்க, எல்லாமே என்னது? செல்வந்தர் ஆகுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் இன்று இயேசுவிடம் வருவது அவர்களுடைய நியாய பத்திரத்தை அவர்கள் இயேசுவின் ஊடாக செய்து கொள்வதற்காக. எல்லாருக்கும் ஒரு நியாய பத்திரம் இருக்குது. எங்கட நியாய பத்திரத்தை ஆண்டவர் செய்யணும், அதுக்கு தான் இயேசுவிடம் வர்றார்கள் இன்றைக்கு பலர். மற்றும் சிலர் இன்றைக்கு இயேசுவிடம் வருவதற்கு காரணம் தங்களுடைய வீட்டில் அயலார் இருக்கிறதை விட தங்களுடைய சொந்தக்காரரை விட நாங்கள் நல்லா வாழணும், அதற்காக தான் இயேசுவிடம் வராங்க. அதற்காக தான் இயேசுவிடம் வராங்க. இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இல்லை 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 இல்லை, நாம் வந்தது உனக்கு ஆஸ்தி பிரித்து கொடுப்பதற்கல்ல, நாம் வந்தது உனக்கு உன்னுடைய சொத்தை பிரித்து கொடுப்பதற்கு நாம் வர இல்லை. நாம் வந்ததுக்கான முக்கியமான காரணம் உன்னுடைய ஜீவனாக மாறுவதற்கு. நீ உனக்கு ஜீவன் கொடுப்பது எது என்று நீ விசுவாசித்து நீ எனக்கு கேட்கிறத கொடுக்கிறதுக்கு நான் வரல, நான் உன்னுடைய ஜீவனாக மாறுவதற்கு வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய நியாய பத்திரத்தை பூர்த்தி செய்வதற்காக வரவில்லை, நான் உனக்கு ஒரு புதிய நியாய பத்திரத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். நான் உன்னுடைய நியாய பத்திரத்தை நான் பூர்த்தி செய்ய வரவில்லை, நான் உனக்கு ஒரு புதிய நியாய பத்திரத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். நீங்க இயேசுவிடம் வந்து இதை பிரிச்சு தாங்க, அதை பிரிச்சு தாங்க, இதைத்தாங்க அதைத்தாங்கன்னு நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கண்டா நீங்க இயேசுவிடம் வருவது பிழையான காரணத்துக்காக. நீங்க ஒரு பபல்ல வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. பபல்னா என்னது சொல்லுங்க பிள்ளத்து? அந்த ஒரு பலூன் மாதிரி பபல்ன்னு சொல்லுவாங்க. நான் யோசிச்சேன், அந்த அந்த என்னது சோப்ளஸ் ஊதிய போகும், அதை நான் கொண்டாந்து செய்ய இருந்தேன், மறந்துட்டேன். நீங்க ஒரு பபல்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த சோப்ல உங்களுக்கு தெரிந்தானே ஊதி போகும் பெருசா. என்ன சொல்ற தமிழ்ல? சவக்கார புலி. சரி, அதுல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ரைட், அதுல தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றா அது எந்த நேரம் உடைஞ்சிடும் எங்களுக்கு தெரியாது, அது உடையும் கூட தெரியாம அதுல தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் எங்களுடைய வாழ்க்கை. இதை தெரியாமல் பலர் இன்று சபைகளுக்கு வந்து தங்களுடைய பணங்களை கொடுத்திருக்கிறார்கள். பணத்தை கொடுத்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள், நாங்கள் பணம் கொடுத்து உடைக்கப்பட்டிருக்கிறோம், நோவப்பட்டிருக்கிறோம் என்று பலர் எங்களுக்கு சொல்லுவார்கள். பாஸ்டர், நாங்கள் கொடுத்து இன்றைக்கு உடைஞ்சு போயிருக்கிறோம், நொந்து போயிருக்கிறோம். முதல் கேள்விதான், ஏன் நீங்க நொந்து போனீங்க? ஏன் நீங்க நொந்து போனீங்க? எதற்காக நீங்க பணம் கொடுத்தீங்க? கொடுத்தது நீங்க இயேசுக்கு அன்பு என்றபடியினாலா, மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துறபடியினாலா? அப்படி நீங்க கொடுத்திருந்தாண்டா உங்களுக்கு ஒரு நாள் அது நோவாது. அவங்க மற்றவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் கொடுத்தது ஆண்டவருக்கு அன்பு செலுத்தப்படினால், நான் கொடுத்தது மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தப்படினால், அதனால் அது எனக்கு நோவ முடியாது. ஆனால் அந்த பணம் கொடுத்தது எனக்கு நோவ கொண்டு வருகிறது என்றால், என்னை உடைத்திருக்கிறது என்றால், நான் பணம் கொடுத்தது என்னுடைய நியாய பத்திரத்தை பூர்த்தி செய்வதற்காக. அந்த நியாய பத்திரம் பூர்த்தி செய்யப்படவில்லை, அதனால தான் அன்றைக்கு நோவு அடைஞ்சிருக்கப்பட்டிருக்கிறேன், அதனால தான் நான் உடைந்து போயிருக்கிறேன். நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தை எங்களை திருத்துகிறது, எங்கள் இருதயத்தை, எங்கள் சிந்தனைகளை திருத்துற காரியங்களாக ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. சிலர் பல சபைகளுக்கு, போதகர்களுக்கு, பல சேவைகளுக்கு, பல மினிஸ்ட்ரிஸுக்கு காசு கொடுத்திருக்காங்க, பல ஏழையான மக்களுக்கு பணம் கொடுத்திருக்காங்க, சபைகளுக்கு பணம் கொடுத்திருக்காங்க, போதகர்களுக்கு சபை பணம் கொடுத்திருக்காங்க, ஏன் சபை கட்டுவதற்கு கூட பணம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனா அன்றைக்கு சொல்றாங்க, அதை கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கடா, இதை கொடுத்தா ஆண்டவர் அவர் எனக்கு பதில் கொடுப்பார், இதை கொடுத்தா அவர் எனக்கு நான் கேட்கறது எனக்கு தருவார்னு தான் கொடுத்தாங்க. ஆனா அவங்க கொடுத்த பிறகு ஆண்டவரிடம் பதில் கிடைக்கல. அவங்களுக்கு எல்லாம் என்ன நடந்திருக்கு? ஆயிரக்கணக்கானவர்கள் இன்றைக்கு சபைக்கு வராம ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்துட்டு இருக்கிறாங்க, சபையே வேணாம். ஆயிரக்கணக்கானவர்கள் சபைக்குள்ள இருக்கிறதை விட அதிகமானவங்க வெளியில இருக்கிறாங்க, சபைக்குள்ள இருந்து வெளியில போய் வீடுகள் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க என்னது பின்தாங்கிய கிறிஸ்தவர்கள் என்று நாங்க சொல்றோம். ஏன் பின்தாங்கி போயிருக்கிறாங்க?
எதிர்பார்ப்போட கொடுத்தாங்க, சொன்னாங்க. அது சில இடத்துல போதிச்சதும் அதுதான், கொடுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும், அது செய்யுங்க இதை செய்யுங்க இதை செய்யுங்க, 7 கிழமை கொடுங்க, இத்தனை அமௌண்ட்டை கொடுங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க, அதை கேட்டு கொடுத்தாங்க. ஆனால் ஒன்றுமே வரல. இப்போ மனம் உடைஞ்சு போய் வீட்டில் இருக்கிறாங்க, வரமாட்டாங்க சர்ச்சுக்கு கூட. எனக்கு சர்ச்சே வேணாம், எல்லாமே இப்படிப்பட்ட ஆக்கள் தான், ஏமாத்துக்காரங்க தான் சர்ச்சில் இருக்காங்கன்னு இன்றைக்கு வீட்டில் இருக்காங்க. நான் சொல்கிறது சரியா பிள்ளையா? கழிச்சு பாருங்க வீட்டில் இருக்க பின்தாங்கின ஆட்கள்கிட்ட என்னத்துக்கு வீட்டில் இருக்காங்கன்னு. முக்கியமான காரணம் இதுதான். நான் உங்களுக்கு முதல்ல சொல்றேன், இயேசு உங்கள் பணத்தின் பின் வருபவர் அல்ல. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இயேசு உங்கள் பணத்தின் பின்பு வருபவர் அல்ல. அவருக்கு உங்களோட பணம் தேவையில்லை. அவருக்கு உங்களோட பணம் தேவை. இயேசு உங்களோட பணம் பின் வருவதில்லை, அவர் உங்களோட பணத்துக்கு பின் வருவதும் இல்லை. அவருக்கு தெரியும் உங்களுக்கு, நீங்க பணத்தை கொடுக்கிற ஒரு நபரா இருந்தால், அவருக்கு உறவு இல்லாமல் பணத்தை கொடுக்கிற ஒரு நபரா இருந்தால் அவருக்கு தெரியும் நீங்கள் பணத்தை கொடுப்பது அவரை பாவிப்பதற்காக ஒழிய அவருக்கு ஊழியம் செய்வதற்காக அல்ல. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. எங்க இருந்தாலும் அவதானம், ரைட்? நீங்க அவரோடு உறவில்லாமல் அவருக்கு பணம் கொடுத்தால் அதன் அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் அவரை பாவிப்பதற்காக தான் நீங்கள் அவருக்கு பணம் கொடுக்கிறீங்களே ஒழிய அவருக்கு சேவை செய்வதற்காக அல்ல. அதனால தான் அவருக்கு உங்களுடைய பணம் தேவையில்லை. விளங்குதா? இதெல்லாம் முக்கியமான காரியங்கள் இல்லை. ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய உங்களோட சொத்துக்கள், உங்களோட தேவைகள் கட்டாயம் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். நீங்கள் கேட்க வேணான்னு நான் சொல்லலை. ஆனால் முதல்ல அவர் உங்களோட வாழ்க்கையில் அவருக்கு முதலிடத்தை கொடுங்க. இது வந்து முதலிடம் கொடுத்ததை குறித்ததான ஒரு போதனை. இது கேட்க வேணாம்ன்றது இல்லை. ஆண்டவர் கட்டாயம் சொல்லியிருக்கார், நீ உங்களோட தேவைகள் எல்லாம் என்னிடம் கேள். ஆனால் தேவைகள் முதலிடத்தில் இருக்க முடியாது. தேவன் 2வது இடத்துல இருக்க முடியாது. இயேசு 2வது. இயேசுவுக்கு முதலிடத்தை முதல்ல கொடுப்போம் எங்களோட வாழ்க்கையில். அவரை எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமா மாற்றின பிறகு நீங்க அவர்கிட்ட போனீங்கண்டா, உங்களோட அவர்கிட்ட பிள்ளைகளை கட்டாயம் அவர் பார்த்துக்கொள்வார். அவர் பொருத்தனை செஞ்சிருக்கிறார். போன கிழமை நாங்கள் பார்த்தோம், உங்களுக்கு நினைவு இருக்குதா? பறவைகளை குறித்து சொல்கிறார், பூக்களை குறித்து சொல்கிறார். என்ன சொல்ல வருகிறார்? நான் உன்னுடைய அப்பா, நான் உன்னுடைய பிதா, நான் உன்னுடைய தேவைகளை அறிந்தவன், நான் உன்னுடைய தேவைகளை சந்திப்பவன் என்று எங்களுக்கு பொருத்தனை அவர் கொடுத்திருக்கிறார். வாழ்க்கை உங்களுடைய பெற்றோர்களிடம் இருந்து வருகிற அந்தஸ்து இல்ல, சாரி, அந்த சொத்தை விட ஒரு முக்கியமாக இருக்கிறது. அதுதான் இயேசு இந்த இடத்தில் அவர் மறுக்கிறார் இந்த நபர்களுக்கு அவர்கள் கேட்டதை செய்வதற்கு. உங்களுக்கு விளங்குதா ஏன் இயேசு மறுத்தார்? இப்ப ஏன் அவர் இதை பிரிச்சு தரும்பட கேட்கும் பொழுது மறுத்தது காரணம் என்ன? உங்களுக்கு விளங்குதா? ரைட். இதனால் தான் அவர் மறுக்கிறார். கடைசியாக அவர் கண்டிக்கிறார். கண்டித்தல் 20ஆம் வசனம் பாப்போம் எப்படி கண்டிக்கிறார். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவன் அவனை நோக்கி, முட்டாளே, மடையனே, மதிகேடன் என்று போட்டிருக்கு வடிவா, அதான் அதோட அர்த்தம். ரைட். உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவைகள், சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று அவர் கேட்கிறார். இயேசு சொல்லுகிறார் இந்த நபரை பார்த்து, இந்த நபர் அதாவது தனக்கு இருந்ததை உடைச்சு பெருசாக்கி அவர் என்ன செய்ய வருகிறார்? 16ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஒரு பணக்காரன், அவனுக்கு நல்ல ஒரு தோட்டம் இருந்தது, பெரிய ஒரு அதிலிருந்து ஒரு என்னது கிடைச்சது. 20ஆம் வசனம், சாரி 16ஆம் வசனம், ஒரு உவமை. அதில் அவர் என்ன சொல்கிறார்? நிலம் நன்றாய் விளைந்தது. அவன் விளைந்ததை அவன் சேர்த்துக் கொள்வதற்காக என்ன செய்கிறான்? அவன்கிட்ட இருக்கிற அந்த இடம் பத்தாது என்று அதை உடைச்சு பெருசாக்கி எல்லாவற்றையும் அவனுக்கு கிடைத்த விளைந்த எல்லாத்தையும் தான் சேர்த்து வைத்து அவன் என்ன சொல்கிறான் என்றால், நான் இதை சேர்த்து வைத்தால் எனக்கு என் வாழ்க்கை பூரா எனக்கு வாழ முடியும், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. அவன் தன்னை பேசிக் கொள்கிறான். 19ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், தன்னுடைய ஆத்மாவுக்கு அவன் சொல்லுகிறான், உன்னுடைய வாழ்க்கை நீ விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும், நீ புசிக்க முடியும், இளைப்பாற முடியும், நீ சந்தோஷமாய் வாழ முடியும் என்று அவனுடைய ஆத்துமாக்கே அவன் பேசிக் கொள்ளுகிறான். இவரை பார்த்து தான் இயேசு சொல்லுகிறார், முட்டாளே, இன்றைக்கு இரவு உண்ட வாழ்க்கையை எடுக்க போற, என்ன செய்ய போற? இன்றைக்கு இரவு உண்ட வாழ்க்கை எடுக்க போற, நீ என்ன செய்ய போற? இந்த நபர் தன்னிட்ட இருந்த எல்லாத்தையும் சேமித்து வைத்தார். ஏனென்றால் அவர் விசுவாசித்தது இந்த உலகம் மாத்திரம் தான்
இருக்கிறது, இந்த உலகத்தை விட்டு அவர் ஒன்றுமே இல்லைன்னு தான் அவர் விசுவாசித்தது. இந்த உலகம் மாத்திரம் தான் இருக்கிறது, இந்த உலகத்தை விட்டு வேறு ஒன்றுமே இல்லை என்று சிந்தித்தபடினால்தான் அவருக்கு கிடைத்த பணம் எல்லாவற்றையும் அவர் சேமித்து வைத்தார். அதாவது அவருக்கு பணம் அவருடைய கண்களை குருடாக்கியது ஆவிக்குரிய ஒரு உலகம் இருப்பதை குறித்து. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. பணம் அவருடைய கண்களை குருடாக்கியது ஒரு ஆவிக்குரிய உலகம் இருப்பதை குறித்து குருடாக்கின நிமித்தம் தான் அவன் தன்னுடைய இந்த உலகம் மாத்திரம் தான் இருக்கிறது என்பதை விசுவாசித்து அவன் இருக்கிற பணம் எல்லாத்தையும் அவன் சேகரித்து வைக்கிறான். ரைட், பாருங்க. ஆனால் ஆண்டவர் என்ன அவனை பார்த்து சொல்றார்? முட்டாளே. ஏன் அவருக்கு முட்டாள் என்று சொல்வதற்கு காரணம்? ரைட், அந்த முட்டாள் என்று சொல்வதற்கு காரணம் இந்த அதாவது பொருட்கள் உள்ள இந்த உலகம் மாத்திரமல்ல இருக்கிறது, பொருட்கள் இல்லாத இன்னொரு உலகம் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் அவருக்கு முட்டாள் என்று சொல்கிறார். இன்னொரு விதத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன்டா, பொருட்கள் இருக்கிற ஒரு உலகம் இருக்கிறது. இந்த உலகம் பொருட்கள் இருக்கிற உலகம் இருக்கண்டா நாங்க ஒன்றுமே சேமிக்காமல் இருப்பதும் முட்டாள்தனம். நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. பொருட்கள் இருக்கிற இந்த உலகத்துல நாங்க வாழ்றதுக்கு ஒன்றுமே நாங்கள் சேமிக்காமல் இருப்பது முட்டாள்தனம். அதே போல இந்த உலகம் மாத்திரம் தான் இருக்கிறது என்ற எல்லாத்தையும் நாங்கள் சேமித்து வைப்பது முட்டாள்தனம். நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? இதுல சேமிக்க வேண்டாம் என்று சொல்லல. ஆனா இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, பொருட்கள் இருக்கிற உலகத்துக்கு நாங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் சேமிக்காவிட்டால் அது முட்டாள்தனம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்கிறது என்பதை அறியாமல் எல்லாமே இந்த பொருட்கள் உலகத்துல சேமித்து வைப்பது முட்டாள்தனம். அதான் இதுல சொல்லப்படுது. ரைட், அதான் இதுல சொல்லப்படுகிறது. ரைட், இந்த உலகத்துல நீங்கள் உங்களுக்கு செலவழிக்கிற பணங்கள் எல்லாமே அது அழிந்து போகிற பணம், ஒளிந்து போகிற பணம். நான் சொல்றது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க உங்களுக்கு செலவழிக்கிற பணங்கள் எல்லாமே அது அழிந்து போகிற பணம், ஒளிந்து போகிற பணம். நீங்க ஆடைக்கு செலவழிக்கிற பணம் ஆடை ஒரு நாள் உங்களை விட்டு தான் போகுது, அது ஒரு நாள் இல்லாமல் போகுது. நீங்க சாப்பிட்றது வாயில போட்டீங்கன்னா வெளியில ஒவ்வொரு நாளும் போய்கொண்டே தான் இருக்குது. ரைட், மற்றது நீங்க கூட வாகனம் ஒன்று வாங்கினா அதுவும் ஒரு நாள் இல்லாமல் தான் போகுது. ஒரு வீடு வாங்கினா அதுவும் இல்லாமல் தான். இந்த உலகத்துல நீங்க உங்களுக்காக நீங்க பணம் செலவழிக்கிறீங்களோ அது எல்லாமே இல்லாமல் போகிற காரியங்கள். ஆனால் ஒரு நாளும் ஒழியாத காரியங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இருக்க போகிற காரியங்கள் இருக்கிறது. எல்லாமே ஒவ்வொரு நாளும் இருக்க போகிற காரியம் என்னது? ஆண்டவருடைய ராஜ்யம் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நீங்க போடுற பணம் ஒரு நாளுமே இல்லாமல் போகாது. அது ஒவ்வொரு நாளும் இருக்க போகிற காரியம். ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை, ஐசாயா சொல்லுகிறார், அதாவது எல்லாம் ஒளிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. அப்படி என்றால் ஆண்டவர் வார்த்தைக்கு நீங்க போடுற பணம் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. மற்றவர்கள் அவர்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் போடுற பணம் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. உண்மையாவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஒரு உவமையில, லூக்கா புத்தகத்தில் ஒரு உவமையில ஒருத்தருக்கு சொல்றார், நீ மற்றவர்களுக்கு அந்த பணத்தை போட்டிருந்தால் நீ பரலோகத்தில் நீ நண்பர்களை உருவாக்கி இருப்பாய். மற்றவர்களின் ரட்சிப்புக்காக நீ உன் பணத்தை செலவழித்திருந்தால் நீ பரலோகத்தில் நண்பர்களை உருவாக்கி இருப்பாய். நீங்கள் எல்லாத்தையும் சேமித்து வைத்து போகிற இடத்துக்காக ஒன்றையும் நீங்கள் அனுப்பாமல் எல்லாத்தையும் இங்க சேகரித்து வைத்திருந்தால் போகிற இடத்துல போகக்குள்ள நீங்க சரியான ஒரு ஏழையா தான் இருக்க போறீங்க. நான் சொல்றதை கேட்டுக்கொள்ள. இந்த உலகத்துல ஏழையா வாழ்றது ஒரு விஷயம். ஆனா நாங்க போற இடத்துல ஏழையா வாழ தேவையில்லை. நீங்க இப்ப அனுப்புறது தான் உங்களைய ஒரு பணக்காரனை மாத்துது. என்னத்தை நீங்க அனுப்புறீங்க அங்க என்ற கேள்வி நாங்கள் கேட்கணும். அதனால பணம் எங்களுடைய கண்ணை, அதாவது எங்களுடைய கண்ணை குருடாகிறது. அதாவது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்று இருப்பதை குறித்து அது எங்களை குருடாக்கி கொண்டிருக்கிறது. இதுதான் 21ஆம் வசனத்துல இயேசு சொல்லுகிறார். பாருங்க 21ஆம் வசனத்தை. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அதாவது தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாகாமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியா இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? இந்த உலகத்தில் அவன் குருடனாய் இருக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்று இல்லாமல் இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கிறான். பாருங்க, நீங்க கொடுக்கிறது தேவனுக்கு ஐஸ்வர்யமா மாறுறதுக்கு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா மாறுறது தான் நீங்க கொடுக்கணும். இல்ல சொல்லப்படுற வார்த்தை நல்ல வடிவ கேளுங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்தவன் இப்படியே இருக்கிறான். அதாவது அவன் குருடன்.
இந்த உலகத்தை மாத்திரம் காண்கிறான். இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகத்தை அவனுக்கு காண முடியாமல் இருக்கிறது என்பதை தேவன் மீண்டும் எங்களுக்கு இந்த இடத்தில் காண்பிக்கிறார். ரைட்? இதிலிருந்து நாங்கள் எப்படியே வெளியே வருவது? எப்படி நாங்கள் இதிலிருந்து வெளியில வர்றது? எப்படி நாங்கள் கொடுக்கிறவராய் மாறுறது? உங்களுக்கு தெரியுமா எப்படி நாங்கள் கொடுக்கிறவராய் மாறுறது? எங்களை முட்டாள் என்று சொன்னவர் சிலுவையில் ஒரு முட்டாளாக மாறினார். 1 கொரிந்தியர் 1:18 வாசிங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு ஒரு முட்டாள்தனமாய் இருக்கிறது. இயேசு சிலுவையில் மரித்தது கெட்டு போகிறவர்களுக்கு ஒரு முட்டாள்தனமாய் இருக்கிறது. அவர் கெட்டு போகிறவருக்கு ஒரு முட்டாளாய் மாறினார் சிலுவையில். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ரைட்? எங்களை இன்று நாங்கள் பணத்தில் குருடனாகி எங்களுக்கு நாங்கள் தேவனுக்கு ஐஸ்வர்யம் இல்லாமல் ஒரு முட்டாளாய் வாழ்வதிலிருந்து நாங்கள் வெளியே வரக்கூடிய ஒரே விதம் தான் எங்களுக்காக சிலுவையில் முட்டாளாக மாறி அந்த இயேசுவை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த உலகம் சொல்லுகிறது இயேசு ஒரு முட்டாள், அதனால் தான் அவர் சிலுவைக்கு சென்றால் என்று. ஆனால் எங்களுக்கு தெரியும் அதுதான் எங்களுக்கு ரட்சிப்புக்கான தேவ பலன் என்று எங்களுக்கு தெரியும். அந்த நபரை நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களை ஐஸ்வர்யமாக்குவதற்கு இயேசு என்ன செய்தார் தெரியுமா? 2 கொரிந்தியர் 8:9. உங்களை ஐஸ்வர்யமாக்குவதற்காக இயேசு என்ன செய்தார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நான் சொல்றது கேட்டுக்கோங்க. தரித்திரம் என்ற வார்த்தை இதுல ஏழை. ஏழை. ரைட்? இயேசு கிறிஸ்துவின் கிருபை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. என்னது அவருடைய கிருபை? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் உங்களுக்காக என்ன செய்தார்? ஏழையாக மாறினார். உங்களுக்காக ஏழையாக மாறி உங்களை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்றிருக்கிறார். இயேசுவுக்கு ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவராய் எவ்வளவோ உரிமைகள் அவருக்கு இருந்தது. அந்த உரிமைகள் எல்லாவற்றையும் அவர் பரலோகத்தில் இழந்துதான் இந்த உலகத்துக்கு வந்தார். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராகினால் நீங்கள் இன்றைக்கு நீங்கள் ஒரு ஐஸ்வர்யமான நபராய் மாறி இருக்கிறீர்கள். பாருங்க, அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவர்கள் ஆகும்படி. அப்படின்னா நீங்க யார் இன்றைக்கு? ஐஸ்வர்யர்கள், பணக்காரர்கள். அது உங்களுக்கு இருக்கிற பணத்தை கொடுத்ததல்ல, உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையினால் நீங்கள் உங்களை என்று ஆண்டவர் ஒரு ஐஸ்வர்யவன் ஆக்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி அவர் செய்தார்? அதை செய்வதற்கு தன்னைத்தானே அவர் வெறுமையாக்கினார். உங்களை நிரப்புவதற்காக, உங்களை நிரப்புவதற்காக தன்னை வெறுமையாக்கினார். அவர் தன்னுடைய தகுதியை விட்டு கொடுத்தார் உங்களுக்கு தகுதி கொடுப்பதற்காக. உங்களை பாதுகாப்பதற்காக தன் பாதுகாப்பை அவர் இழந்தார். அவருக்கு பிதாவுடன் இருந்த தொடர்பை கூட சிலுவையில் கைவிட்டதுக்கு காரணம் உங்களுக்கு பிதாவுடன் ஒரு தொடர்பை கொண்டு வருவதற்காக. உங்களை அவர் நீதிமான் என்ற உடையினால் உங்களை உடுத்தும்படியாக அவர் ஒரு பாவியாக மாறினார். நீங்கள் இன்று இயேசுவுக்கு முன்னால், தேவனுக்கு முன்பால் ஒரு பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த நபராய், ஒரு ஐஸ்வர்யனாய் உங்களை அவர் மாற்றியிருக்கிறார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜர் என்ற ஒரு பேப்டிஸ்ட் பிரீச்சர், ஒரு போதனை செய்கிறவர் இப்படி சொல்றார்: இயேசு செய்த இந்த வல்லமையான காரியம் உங்கள் இருதயம் அறிந்து கொண்டிருக்கிறதா இல்லையாண்டு எப்படி தெரியுமா உங்களுக்கு தெரியும்? அதை காண்கிற பொழுது உங்கள் இருதயம் உருகுதா இல்லையாண்டு எப்படி உங்களுக்கு தெரியும்? அதை உங்களுக்கு நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்கள் பணத்தின் மேல் இருக்கிற ஆசை நீங்கள் கைவிடுவீர்கள். உங்கள் சொத்தின் மேல் இருக்கிற ஆசை நீங்கள் கைவிடுவீர்கள். நீங்கள் கொடுப்பவர்களாக இருப்பீர்கள். அதுதான் நீங்கள் இந்த செய்தியை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான ஒரே காண்பிக்கக்கூடிய ஒரே விதம். ரைட்? நான் உங்களுக்கு சொன்னேன் இயேசு எப்படி நாங்கள் இப்ப கொடுக்கிறது என்ற கடைசி கேள்விக்கு நான் பதிலை சொல்லிட்டு உங்களுக்கு நிப்பாட்டுறேன். இயேசு லூக் 11ஆம் அதிகாரம் 39 42 எப்படி சொல்லுகிறார்? 39 42. கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும்.
பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒட்டலாம் மறுக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசம பாகம் கொடுத்து, பாருங்க, தசம பாகம் கொடுக்கிறத பற்றி இயேசு சொல்லுகிறார். நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அதாவது நீங்க தசம பாகம் 10% கொடுக்கிறத நிப்பாட்ட வேண்டாம், ஆனால் வெளிப்புறத்தை மாத்திரம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டாம். உங்களுடைய இருதயம், அதான் இன்றைக்கு நாம் பேசின விஷயம், உங்களுடைய இருதயத்துல இயேசு முதலிடத்தை எடுத்திருக்கிறாரா? உங்களுடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கிறதா? உங்கள் இருதயத்தில் இல்லாட்டி இன்றுமே சொத்து, அந்தஸ்து, பணம் மற்றும் இல்லாத வேற ஏதாவது உங்கள் இருதயத்தில் முதலிடம் எடுத்திருக்கிறதா? இதான் கேள்வி. நாங்கள் இந்த காலை நேரத்தில் ஒரு நிமிடம் எடுத்து நாங்கள் எங்கள் கண்களை மூடி அவருக்கு முன்பதாக தலைகளை சாத்தி ஒரு நிமிடம் எடுத்து எங்கள் இருதயங்களை நாங்கள் தேடி பார்ப்போம். ஆண்டவர் உங்களுக்கு பேசியிருக்கிறார் மிக தெளிவாக. அவர் சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அவர் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயங்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருக்கிறார். நாங்களும் இன்று ஜீவன், எங்களுடைய வாழ்க்கை என்று, எங்களுடைய ஜீவன் என்பதை நாங்கள் எதை வைத்து சொல்லுகிறோம்? எங்களுக்கு இருக்கிற சொத்தை வைத்து சொல்லுகிறோமா? எங்களுக்கு இருக்கிற அந்தஸ்தை வைத்து சொல்லுகிறோமா? எங்களுக்கு இருக்கிற பிள்ளைகளை வைத்து சொல்லுகிறோமா? எங்களுக்கு இருக்கிற தகுதியை வைத்து சொல்லுகிறோமா? நாங்கள் வருகிற பின்னணியை வைத்து சொல்லுகிறோமா? அப்படி இல்லாட்டி இயேசு எங்கள் ஜீவனாய் இருக்கிறாரா? உங்களுக்கு நினைவிருக்கு, யோவான் 10:10 சொல்லுகிறார், சாத்தான் இந்த உலகத்துக்கு வந்தது திருடுவதற்கும் ஒழிப்பதற்கும் அழிப்பதற்காகவும், ஆனால் நான் இந்த உலகத்துக்கு வந்தது ஜீவனும் அதிகமான ஜீவனை உங்களுக்கு கொடுப்பதற்காக. அந்த இயேசு இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகிறார், எனக்கு உன் பணத்தை நீ கொடுப்பதற்கு முன்பதாக உன் இருதயத்தை எனக்கு தா. உன் பணத்தை எனக்கு கொடுப்பதற்கு முன்பதாக உன் இருதயத்தை எனக்கு தா. அதன் பின் நீ பணத்தை கொடு. ஆனால் உன் இருதயத்தை கொடுக்காமல் உன் பணத்தை கொடுக்காதே என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். அந்த இருதயத்தில் வேறு ஏதாவது முதலிடம் எடுக்கப்பட்டிருந்தால் நாங்கள் மனம் திரும்புவோம், மன்னிப்பு கேட்போம், இயேசுவிடம் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா. இவ்வளவு காலம் பணம் இருந்தாலும் இல்லாட்டிலும் நான் வந்து ஓடி இருப்பது பணத்தின் பின்னால், பணத்தில் ஆசையினால். எனக்கு இன்று தசம பாகம் கொடுக்க முடியாத காரணம் என்னவென்றால், நான் பணத்தை நம்பி வாழுகிறேன். நான் நினைக்கிறேன் பணத்தினால் முடியும், என்னுடைய மாதத்தின் ஒவ்வொரு காரியங்களையும் அது பூர்த்தி செய்ய முடியும் என்ற விசுவாசத்தை நிமித்தம் தான் நான் தசம பாகம் கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு விசுவாசம் இல்லை உங்கள் மேல். என்னுடைய எதிர்பார்ப்பு, எனக்கு இருக்கிற வீடு, என்னுடைய எதிர்பார்ப்பு வருவது, எனக்கு இருக்கிற தகுதி, எனக்கு இருக்கிற பணம், நான் செய்கிற வேலை, அதனூடாக என் எதிர்பார்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. என் எதிர்பார்ப்பு உங்களினூடாக வரவில்லை. இயேசு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். எனது அன்பு ஒரு போலியான அன்பாய் இருக்கிறது. எனக்கு பக்கத்தில் இருக்கிறவர் தேவையோடு இருந்தும் கூட நான் ஒன்றுமே செய்வதில்லை. எனது பணத்தை கொடுக்க நான் விரும்பவில்லை. என்னை மன்னித்திருங்க ஆண்டவரே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அப்பா, இந்த காலை நேரத்தில் அப்பா, கொடுப்பது கிறிஸ்தவத்தின் இருதயமாய் இருக்கிறது. அது இன்னும் ஒரு கிறிஸ்தவ கடமை அல்ல. கொடுப்பது ஊழியம் மற்றும் நற்செய்தி சொல்லுவது போல கடமை அல்ல. கொடுப்பது கிறிஸ்தவத்தின் இருதயம். அதனால் எங்களை கொடுப்பவர்களாக மாற்றுங்க ஆண்டவர் இந்த காலை நேரத்தில்.